ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி நான் டின்னருக்கு தான் இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் வந்து அரசாணிக்காய் எடுத்திருக்கேங்க. அரசாணிக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து இந்த தோல் மட்டும் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அரசாணிக்காய் வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சப்பாத்தி தாங்க செய்ய போகிறேன். நான் கோதுமை மாவு வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த அரசாணிக்காயை வந்து இப்போ வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். கீழே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சாச்சு. தண்ணி நல்லா காஞ்சதும் மேலே வந்து இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்க மாதிரி பாத்திரம் ஏதோ இருந்தால் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே இந்த காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த காயை உள்ளே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா குபுகுபுன்னு அந்த ஆவியில் வெந்து எடுத்தால் மட்டும் போதுங்க. பாருங்கள், ஹையில் தான் வச்சுருக்கேன் நான். இப்போ எல்லா காயும் நான் வெட்டி வச்சது எல்லா காயும் போட்டாச்சு உள்ளே. நம்ம அரசாணிக்காய் வந்து தனியாக யாரும் சாப்பிட்லைன்னா இந்த மாதிரி ஒரு டைம் சப்பாத்தியோடு போட்டு செஞ்சு கொடுங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணி இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்தோடனே இந்த அரசாணிக்காயை நான் மேலே வச்சுக்கிறேன். நல்லா தண்ணி கொதித்ததும் இந்த ஒரு நிமிஷம் மட்டும் வச்சா போதும், நல்லா வெந்து வந்துடும். வெந்து வந்தால் அரசாணிக்காயை தனியாக இப்போ எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ நல்லா பாருங்கள், கையில் வச்சோடனே நல்லா மசிகிற மாதிரி இருக்குது. இது அப்படியே வந்து மசிகிற மத்தில் நம்ம மசித்தாலும் பரவாயில்லைங்க. நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு தான் இப்போ மாற்றிக்க போகிறேன். நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி வந்து இந்த அரசாணிக்காய் சேர்த்து செய்கிறனால அடுத்த நாள் வரைக்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ நான் அரைச்சி பேஸ்ட் எடுத்துருக்கேன். அந்த அரசாணிக்காவை உள்ளே சேர்த்துக்கிறேன். மாவு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த அளவு மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பிணையும் போதே உங்களுக்கு தெரியும். இப்போ மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து காயாமல் இருக்கிறதுக்கு வேண்டி கொஞ்சம் எண்ணெய் மேலே தடவிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தடவி இப்போ எடுத்து வச்சாச்சு. இதுக்கு ஒரு சைடிஷாக வந்து இப்போ நான் ஒரு முட்டைக்கோஸ் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கேரட் வந்து ஒரு 2 கேரட் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ இது எல்லாமே கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. ஒரு வெள்ளரிக்காய் நல்லா ரவுண்டாக, குட்டி வெள்ளரிக்காய் வரதுனால ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் 3 முட்டை எடுத்திருந்தேங்க. ஒரு 2 எடுத்திருந்தேன். இப்போ இன்னொன்று எக்ஸ்ட்ரா அதில் எடுத்துக்கிறேன். இப்போ 4 பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சமாக ஒரு பேனில் ஆயில் ஊற்றி இப்போ நான் வெங்காயத்தை கட் பண்ணதை உள்ளே போட்டாச்சு. போட்டுட்டு இது வந்து இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, காஷ்மீர் சில்லி, மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்ச மிக்ஸுங்க. அதையும் உள்ளே சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா மசாலா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினோன்னே நம்ம இந்த காய் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் ஒரு நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும். கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக நான் சோயா சாஸ் உள்ளே ஊற்றியாச்சு, டொமேட்டோ சாஸ் உள்ளே ஊற்றியாச்சுங்க. ஊற்றி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு வடைச்சட்டி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நான் அந்த 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கு. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் உடச்சி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை வந்து அதோடையே போடாமல் நம்ம இந்த மாதிரி தனியாக வந்து நம்ம அந்த கொத்தி போட்டோம்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதோட அந்த ஸ்டஃபிங்கோடு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ எல்லா முட்டையும் அந்த ஸ்டஃபிங்கோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே வந்து இந்த நம்மளுக்கு ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு நம்ம சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. கொஞ்சமாக எடுத்து மாவு அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். கல் சூடானதும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தி வந்து அடுத்த நாள் வரைக்குமே நல்லா சாஃப்டாக இருக்குங்க, ஹார்டாக இருக்காமல். நம்ம அரசாணிக்காய் உள்ளே சேர்த்திருக்கோம் இல்லைங்களா, பாருங்கள் எவ்வளோ நல்லா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, அருமையான முட்டையும் நம்ம வெஜிடபிள் ஸ்டஃபிங் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் வந்து நம்ம சாப்பிட வேண்டியதான். நீங்களும் உங்கள் வீட்டில் எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.